Hi everybody, I am Armalini. This is your Malini Simple Grammar YouTube channel. So first partல நம்ம பார்த்தோம் 10th standard Englishல first prose his first flight ஓட first partல அந்த young seagull ஒரு family அந்த young familyயோட அந்த ஒரு கடைசி பையன் தன்னால எழுந்திருக்கவே முடியாது பறக்கவே முடியாதுன்னு பயந்துட்டு தான் பிறந்த இடத்துலயே இருந்துட்டு இருக்கு வித்தவுட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கவர்ட் ஐஸ் ரொம்ப கோழத்தனமா இருக்கு. அதோட பேரண்ட் அதுக்கு நெகட்டிவ் மோட்டிவேஷன், நீ வரலைன்னா சாப்பிட கொடுக்க மாட்டேன், பறந்து வான்னு சொல்லிட்டு மிரட்டி திட்டி அவங்க ட்ரை பண்றாங்க. பட் அம்மா என்ன பண்ணுது, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை காட்டங்காட்டி அதுக்கு ரொம்ப ஹங்கர் ஃபீலிங் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுங்கிறதான் பார்ட் 2ல பார்க்க போறோம். ஷல் வி see? ஸோ நெகட்டிவ் மோட்டிவேஷன் மூலமா எப்படி ஒரு யங் ஷீகல் ஒரு பறவையை பறக்க வைக்கிறாங்க. இது நாட் ஓன்லி ஃபார் த அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ பேர்ட்ஸ். நம்ம ஹியூமன் பீயிங்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு லைஃப்ல நம்ம ரொம்ப ஹெசிடேஷனா ஃபீல் பண்ணுவோம். அந்த ஹெசிடேஷனை ஹவு டு பிரேக், எப்படி பிரேக் பண்ணலாங்கிறதுக்காக கொடுத்த ஸ்டோரி தான் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரியில இருக்கிற கண்டென்ட் யூ ஹாவ் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் எவர் எஃபோர்ட்ஸ் யூ புட். ஓகே, அதை தான் இங்க சொல்றாங்க. ஷல் வி see the part 2? Ga, 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 he cried, begging her to bring him over some food. Nyal, ool, ah, she screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so, he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. அதாவது அம்மா பையனை பார்த்துட்டு அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துட்டு வராங்க இல்லையா, அப்படி எடுத்துட்டு வரும் பொழுது பார்த்தோன்னே அது அம்மா பசிக்குதுன்னு ரொம்ப பிளைன்டிவ்லினா ரொம்ப சேட்லி வருத்தமான அர்த்தம். வருத்தத்தோட அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கத்துது, பெக் பண்ணுது. ஷி வாஸ் ஆக்சுவலி கோயிங் டு கிவ் த பீஸ் ஆஃப் ஃபிஷ். அதுக்கு முன்னாடியே இட் வாஸ் பெக்கிங் ஹர் மதர், அம்மா கொடுங்கன்ட்டு. அப்படி கொடுக்கும் பொழுது அம்மா என்ன பண்றாங்க, இம்மிடியேட்டா அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்ல போய் பறந்துட்டு வராங்க. அப்படி இதுவும் சரி நமக்கு பீஸ் ஆஃப் ஃபிஷ் கொடுக்க வராங்க, நம்ம எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அதுக்கு ஆப்போசிட்ல பறந்து வர்றாங்க. ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா மேல காத்துலயே அவங்கள அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அந்த ஃபிஷ் அவங்களோட அந்த ஒரு அழகுலயே இருக்கு, குடுக்கல. அதுகிட்ட நிக்கிறாங்க, கிட்ட போகல, அந்த ஃபிஷ்ஷ குடுக்கல. இதுக்கு ஷாக்கு, என்னடா அம்மா கிட்ட வந்துட்டாங்க ஃபிஷ்ஷ குடுக்கலையே அப்படின்னுட்டு. Next, what will happen, you see? He waited a moment in surprise, wondering why she didn't come nearer, and then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped outwards as he passed beneath her. He heard the swish of her wings. ஒரு செகண்ட், ஒரு மொமெண்ட், கன நேரத்துல அப்படியே ஒரு சர்ப்ரைஸ். ஏன் அம்மா எனக்கு கொண்டு கொடுக்கல, ஐயோ எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே இம்மிடியேட்டா டைவ் ஒரு செகண்ட் டைவ் அடிச்சு அப்படி குதிச்சு அதோட ஃபிஷ்ஷை வாங்குது. குதிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதுக்கு பயம், கீழே விழுந்துருமோன்ட்டு அப்படியே டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ்ல அப்படியே அந்த ஸ்பேஸ்ல வானத்துல அப்படியே மிதக்குது. அம்மா அப்படியே தேவைப்படுது, மேல எங்கேயும் பார்த்துட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணுது, அவன் அம்மாவை கிராஸ் பண்ணி போறான். அப்படியே காத்துல அப்படியே அம்மாவோட அந்த சிறகுகள் அப்படியே பறந்து கிழிச்சிட்டு காத்த கிழிச்சிட்டு அப்படியே பறந்து போறது சவுண்டு கேக்குது. தென் எ மான்ஸ்டர் ஸ்டார்டட் சேசிங் ஹிம். ஐயோ நம்ம பாட்டுக்கு டைவ் அடிச்சு வந்துட்டோமே, விழுந்துருவோமேன்ட்டு. நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுது, என்னென்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுதுங்கிறத பாருங்க. தென் எ மான்ஸ்டர் ஸ்டார்டட் சேசிங் ஹிம் அண்ட் ஹிஸ் ஹார்ட் stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. ஐயோ பயங்கரமான பயம். ஐயோ டைவ் அடிச்சிட்டோம், காத்துல நம்ம மிதந்துட்டு இருக்கோம், நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அதோட ஹார்ட் படப்படான்னு, இட் வாஸ் ஃபிளக்டரிங், ஹார்ட் அடிச்சுக்குது படப்படன்னு. அதுக்கு எதுவுமே கேட்கல. ஐயோ அவ்வளவுதான் நம்ம அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நெக்ஸ்ட் மூமெண்ட் அடுத்த செகண்ட்ல அது என்ன பண்ணுது, அதோட விங்ஸ் அப்படியே அப்படியே விரியுது. விரிஞ்சு
அப்படியே காத்துக்கு எகெயின்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. He could feel the tips of his wings cutting through the air. அது ஃபீல் பண்ணுது. ஓ, நம்ம வந்து காத்த கிழிச்சு பறக்கிறோம், பறக்கணும், பறந்தாதான் உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பயந்துட்டு இருந்தது. அழகா தன்னோட விங்ஸை வந்து விரிச்சு பறக்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. இட் ஸ்டார்டட் டு ஃப்ளை. His wings cutting through the air. அப்படியே வந்து காத்த கிழிச்சு பறக்க ட்ரை பண்ணும்போது he was not falling headlong now. Now he was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once. He soared upwards. ஐயோ, நம்ம விழுந்துருவோம், கீழே பார்க்க கூடாது, கீழே விழக்கூடாதுன்ட்டு he was not falling headlong now. இப்போ கீழே விழ அது முடியாது. ஏன்னா அது தன்னோட விங்ஸை அப்படியே அழகா விரிச்சிருச்சு பறக்குது. மேலே எங்கேயில அப்படியே பறக்குது. ரொம்ப நேரம் அதுக்கு அந்த பயம் இல்லை. முதல்ல எவ்வளோ பயம் இருந்ததோ அந்த பயம் அப்படியே போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பயம் போய் அதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீல். அப்படியே சிறகடிச்சிட்டு மேலேயும் கீழேயும் அப்படியே காத்துல மிதந்துட்டு பறக்குது. இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன், வாட் இஸ் த மோட்டிவேஷன் இட்ஸ் பேரண்ட்ஸ் ஹஸ் கிவன்கிறத பார்க்கலாம். He uttered a delightful scream and flapped them again. He soared higher. He raised his breast on the bank against the wind. Ga, 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 ga. Meow, oh. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. So after flying immediately, he gave a delightful scream. அப்படி கத்தி கூச்சல் சந்தோஷமா போடுது. அப்படி படப்படான்னு அடிச்சுக்குது. மேல உயரமா பறக்குது. அப்படியே தன்னோட அந்த ஒரு பிரெஸ்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணது, விண்டுல அப்படியே தன்னோட விங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணது, காத்த கிழிச்சிட்டு போறதுக்கு சந்தோஷமா அம்மாவை கிராஸ் பண்ணி போகுது. அம்மாட்ட வந்து என்ன பண்ணுது, அம்மாவும் வந்து அப்படியே பயங்கரமா காத்த கிழிச்சிட்டு அப்படியே பறக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கத்தி சந்தோஷப்பட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பா வந்து என்ன பண்றாங்க, அப்பாவும் டேய் பரவாயில்லடா தம்பி பறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் என்ன பண்றாங்க, கிவ் a motivation to the young seagull. அப்புறமா அவங்களோட பிரதர்ஸ், ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டரும் அதை சுத்தி பறந்து வந்து ஆக்சுவலி தி சப்போர்ட் த பேர்டு. இதுதான் ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஹெல்ப் பண்ணாட்டி பரவாயில்ல, நம்மளை எந்த விதத்திலையும் நம்மளை பிரேக் பண்ணாம இருக்கக்கூடிய ஃபேமிலி தான் நமக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல அவங்க நெகட்டிவ் மோட்டிவேஷன் கொடுத்து பறக்க வச்சது மட்டும் இல்லாம ஆஃப்டர் ஃபிளையிங் இம்மீடியட்லி தே கேவ் அ மோட்டிவேஷன் அண்ட் ஆல்சோ எ பிக் சப்போர்ட் டு த பேர்ட். எவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் பர்சன் தானே நம்மளும் லைஃப்ல தேடுவோம். ஸோ தேர் இஸ் எ சப்போர்ட்டிவ் ஃபேமிலி ஃபார் திஸ் யங் seagull. ஓகே, சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. இதுக்கப்புறமா ஐயா என்னால நல்லா பறக்க முடியும்பா, பறக்க முடியாம என்ன, ஐ கேன் ஃப்ளை, என்னால பறக்க முடியும், ஐ கேன் டைவ், ஐ கேன் சோர், ஐ கேன் டூ ஆல் த திங்ஸ். என்னால பறக்க, டைவ் அடிக்க, என்னால காத்துல மிதக்க முடியும் சொல்லிட்டு அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு த்ரூ ஹிஸ் மதர். அம்மா மூலமா எது ப்ராம் பண்ணுச்சுன்னா, எது பெயிட்டா இருந்தது, எது ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலா இருந்ததுன்னா அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ், அதுதான் இதுக்கு தூண்டுதலா இருந்து பறக்க வச்சது. சரிங்களா? அடுத்தது he was near the sea, now flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him with little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no farther. ஒன்றும் இல்லை, அது வந்து என்ன பண்ணதுன்னா அப்படியே கடலுக்கு பக்கத்துல வந்துருச்சு. அப்படியே பறந்து கீழே வருது. கீழால வரும்பொழுது அப்படியே கடல் கிட்ட வந்தோன்னு கொஞ்சம் பயம்.
அப்படியே அந்த பறந்து விரிஞ்ச கடல் கிட்ட வந்த உடனே அப்படியே அந்த கடல் மேல அப்படியே என்ன பண்ணுது, குறுக்கே மறைக்கையும் பறக்குது. அப்படியே சத்தம் கீச் மோஷன் கத்திக்கிட்டே வந்து அப்படியே மெதுவா வருது. அப்படியே அதோட பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த கிரீன் கலர்ல இருக்கிற அந்த ஒரு கடலை பறந்து விரிஞ்சு அப்படியே அந்த கடல்ல அப்படியே மிதக்குறாங்க. அதுவும் அப்படியே மெதுவா வருது. அதோட விங்ஸ் அதுக்கு வந்து அப்படியே மிதக்கிற ஹெல்ப் பண்ணுது. அப்படியே தன்னோட காலை கீழே வச்சு அப்படியே அந்த கடல்ல மிதந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்படியே மூழ்காம ஹிஸ் லெக்ஸ் சாங்க் இன்டு இட், உள்ள கால் மட்டும் மூழ்க வச்சுட்டு உடம்பு அப்படியே வந்து அப்படியே மிதக்க வச்சுட்டு அப்படியே அப்பா அம்மா அக்கா தங்கச்சியோட அப்படி இருக்கு. ஹி வாஸ் டயர்ட். அதுக்கு ஆக்சுவலி ஹி வாஸ் ட்ரைங் டு ஃப்ளை அகைன், செகண்ட் அட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. பட் அதுக்கு ரொம்ப டயர்டு. பிகாஸ் த்ரூ அவுட் த நைட் ஃபுல்லா பசி, மயக்கம், தூக்கம் இல்லாம எல்லாமே இருந்தங்காட்டியும் ரொம்ப ஓவரா அப்படியே எக்ஸாஸ்டட் ஆயிடுச்சு. டயர்டா இருந்தங்காட்டியும் நமக்கு இது ஏதோ புதுசா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டயர்ட்னால அப்படியே இருக்கு. ஹிஸ் ஃபீட் சாங்க் இன்டு த கிரீன் சி, அதோட கால் அப்படியே கீழே அப்படியே கடலுக்குள்ள அப்படியே இருக்கு. அதோட பெல்லி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு தண்ணியில அப்படியே டச் ஆகிட்டு அப்படியே மிதந்துட்டே இருக்காங்க. ஹி சாங்க் நோ ஃபார்தர், உள்ளெல்லாம் மூழ்கல. ஸோ இட் லேர்ன்ட் திஸ் ஆல்சோ, ஹவு டு லேண்ட் ஆன் த சி. எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்குச்சு. எல்லாம் டைவ் அடிக்க கத்துக்குச்சு, ஃப்ளை பண்ண கத்துக்குச்சு, மிதக்க கத்துக்குச்சு, வித்தவுட் ஃப்ளோட்டிங், அட் த சேம் டைம் சிங்க் ஆகாம மூழ்காம இருக்க கத்துக்குச்சு. எல்லாத்தையும் கத்துக்குச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, he was floating on it, அப்படியே மிதந்துட்டு இருக்காண்ட அரௌண்ட் him. அதை சுத்தி பார்க்குற ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் ப்ரைசிங் ஹிம். அடுத்தது தன்னோட ஃபேமிலி அப்படியே தன்னை சந்தோஷமா கூச்சல் போட்டு ஹானரிங் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுது, அப்படி பெரிய ஃபிஷ், டாக் ஃபிஷ்ஷை கொடுத்து அதுக்கு பறந்துட்டடா, உன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை நீ வந்து முதல் பறக்கும் அனுபவத்தை நீ வந்து செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் மறுபடியும் கொடுத்து ஹானர் பண்றாங்க. ப்ரைசிங் வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கிஃப்டா எதை ஆஃபர் பண்றாங்கன்னா டாக் ஃபிஷ். ஸோ இதுதான் அந்த ஒரு யங் ஷீகளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இங்க 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுங்கிற அந்த ஒரு யங் ஷீகளோட ஸ்டோரி வச்சது காரணம், நீங்க 10th ஃபர்ஸ்ட் டைம் போர்டு எக்ஸாம் எழுத போறீங்க. வித்தவுட் கெட்டிங் ஃபெயில் யூ ஹாவ் டு ஃபேஸ் ஆல் தி திங்ஸ், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ வாட் எவர் இட் இஸ், உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸா தான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாம, வெதர் இட் இஸ் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் யூ ஹாவ் டு ட்ரை, யூ ஹாவ் டு புட் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். இந்த யங் ஷீகள் எப்படி பறக்கிறதுக்கு நெகட்டிவ் மோட்டிவேஷன் கொடுத்தாங்களோ, லைக் வைஸ் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே உன்னை பாசிட்டிவ் மோட்டிவேஷன் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, நெகட்டிவ் மோட்டிவேஷன், தப்பு பண்ணா திட்டவும் அட்வைஸ் பண்ணி உன்னை சரி பண்ணவும் செய்யறதுதான் டீச்சர்ஸோட பேரண்ட்ஸோட வேலை. அந்த மாதிரி தான் நாங்களும் இந்த நெகட்டிவ் மோட்டிவேஷன் கொடுத்த பேரண்ட் மாதிரி தான் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் பண்றாங்க. அதை புரிஞ்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்க இந்த யங் ஷீகள் மாதிரி பயந்துட்டே இருக்காம எப்படியாவது நீங்க வந்து உனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் பிரேவ்னஸையும் அட் த சேம் டைம் எல்லா விதமான ஒரு எஃபோர்ட்டையும் போட்டு உங்களோட லைஃப்ல வின் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. த்ரூ திஸ் லெசன் யூ ஹாவ் டு புட் எஃபோர்ட்ஸ், ஓகே, ஃபார் யுவர் ஃபார் கெட்டிங் சக்சஸ் டு யுவர் அச்சீவ்மெண்ட். ஓகே, இதுதான் பார்ட் 2ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம க்ளோசரி பார்த்துட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு ரைட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், சினானியம்ஸ், ஆண்டோனியம்ஸ், புக் பேக்ல இருக்கிற க்ளாசரி மட்டும் இல்லாம நம்ம சினானியம்ஸ், ஆண்டோனியம்ஸ், இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம புக் வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். ஸோ பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். த்ரூ திஸ் லெசன் யூ ஹாவ் டு நோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபோர்ட்ஸ், முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கறதான். சரியா? எஃபோர்ட்லெஸ்ஸா இருந்தா கம்பல்சரி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை தான் சொல்றாங்க.